அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஏகப்பிரியன். இப்போ நான் உங்களுக்கு இந்த அக்குபஞ்சர் உடல் கடிகாரத்தை பற்றி சில தகவல்களை சொல்ல போகிறேன். அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பெரிய உறுப்புகளும் குறிப்பிட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு தன்னோட உச்சபட்ச ஆற்றலை வெளிப்படுத்தி வேலை செய்யுது. அந்த நேரத்தில் அதுக்கு ஆதரவான பல பணிகளை நாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நல்ல ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக அது வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும்போது நமக்கு ஆரோக்கியம் பெருகும். அதுக்கு எதிரான வேலைகளை பண்ணோன்னு வைங்களேன், அவ்வளோதான். அது என்ன பண்ணோம்னா நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்து விடும். அப்போ அது எந்தெந்த உறுப்பு அது என்னென்ன வேலைகளை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ கவனிப்போம். இப்போ முதல்ல நம்ம நுரையீரல். இந்த நுரையீரல் காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உச்சபட்ச ஆற்றலை வெளிப்படுத்தி செயல்படுதுங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயல்பாகவே அந்த நேரத்தில் முழிப்பு வர்றவங்க எந்திரிச்சிட்டு அவங்களோட காலை கடன்லாம் முடிச்சுக்கிட்டு மூச்சு பயிற்சி பண்ணலாம். வெளியில் காத்தோட்டமாக அப்படி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நடைப்பயிற்சி பண்ணலாம். மூச்சை நல்லா ஒரு ஆழமாக ஒரு 10 தடவை இழுத்து விடலாம். அப்புறம் இந்த படிப்பில் மந்தமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நேரத்தில் எந்திரிச்சு என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். 3லேருந்து 5க்குள்ளாடி படிக்கலாம். படித்தா அந்த நேரத்தில் பிராண சக்தி காற்றுல நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு மூளை நல்ல வேகமாக வேலை செஞ்சு அவங்களோட படிப்பில் அவங்கள உயர்த்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா, காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இது பெருங்குடலோட நேரம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம படுக்கையிலேருந்து எந்திரிச்சிடணுங்க. எந்திரிச்சு என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டம்ளர் தண்ணியை குடிக்கணும். குடிச்சிட்டு நேராக கழிவறைக்கு போயிடுங்க. கடை மலமலான்னு அப்படி போயிடுங்க. வயிற்றில் உள்ள கழிவெல்லாம் போயிடும். இந்த நேரத்தை விட்டுட்டு நீங்கள் நேரம் கழித்து எந்திரிச்சு போனீங்கன்னு வைங்களேன், ஒழுங்காக போகாது. முக்கி போக வேண்டியது வரும். ஏன்னா இது பெருங்குடலோட நேரம். அப்போ கழிவு உங்களுக்கு மிக எளிமையாக சிறப்பாக போயிடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், உடற்பயிற்சி எதாவது பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். காலையில் 5லேருந்து 7க்குள்ளாடி. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இது வயிறோட நேரம். இந்த வயிறோட நேரத்தில் நீங்கள் உங்களோட உணவு எடுத்துக்கணும். எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கலாம்னா, நல்ல இயற்கையான உணவு, கைக்குத்தல் அரிசியில் பண்ண அவல், தேங்காய், வாழைப்பழம் இந்த மாதிரி சாப்பிடலாம். முளைக்கட்டிய தானியங்களை எடுத்துக்கலாம் உணவாக. அதே மாதிரி இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய் இதெல்லாம் வெட்டி போட்டு, தக்காளிலாம் வெட்டி போட்டு, கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு இந்துப்புத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு அப்படி ஒரு இது மாதிரி பண்ணி, ஒரு பழ கலவையை மாதிரி பண்ணி, பசுங்கலவை மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வழக்கமாக சாப்பிடக்கூடிய இந்த பழைய சோறு, இந்த கேழ்வரகு கூழ், அதே மாதிரி தோசை, இட்லி இந்த மாதிரியான பொருட்களை கூட சாப்பிட்டுக்கலாம். குறிப்பாக 8 மணிலேருந்து ஒரு 8:30க்குள்ளாடி சாப்பிட்ருங்க. 7லேருந்து 9 வரைக்கும் சாப்பிட்லாம். குறிப்பாக 8லேருந்து ஒரு 8:30க்குள்ளாடி சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. ஒரு அரை மணிக்கூர் கழித்து குடிச்சிக்கோங்க. சாப்பிடும்போது நல்லா மிளநீரோட சேர்த்து மெதுவாக சாப்பிட்ணுங்க. சாப்பாடு கூட அந்த நேரத்தில் விற்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிக்கலாம். ஒரு அரை டம்ளர் வரைக்கும் குடிச்சிக்கலாங்க. இது காலை உணவு உண்ண வேண்டிய நேரம் 7 முதல் 9. அடுத்தது பார்த்திங்கன்னா 9லேருந்து 11 மணி வரைக்கும் மண்ணீரலோட நேரங்க. இது இந்த மண்ணீரல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளை அணுக்களை அது உற்பத்தி பண்ணுது, சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணுது, இரத்த தட்டுக்களை அதிகப்படுத்துது. இப்படி பல்வேறு பணிகளை மண்ணீரல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. அமைதியாக இருந்துக்கங்க. முக்கியமாக இதன் மூலமாக எதையும் எல்லாம் பண்ணக்கூடாது. எதையுமே சாப்பிடக்கூடாது, எதையுமே குடிக்கக்கூடாது. எதையுமே பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாதுங்க. அதாவது காலையில் 9லேருந்து 11 வரைக்கும் அப்படி இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் பெருகும். ஏன்னா நம்ம மண்ணீரல் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அதுக்கு வேறு இன்னொரு வேலையை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அதோட பணி பாதிக்கப்படும். அதனால் அந்த வேலையை அது நிறுத்திடும். அப்போ இது ஒழுங்காக அந்த மண்ணீரல் வேலை செஞ்சால் தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ஒழுங்காக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா 11லேருந்து 1 மணி வரைக்கும் இது இதயத்தோட நேரங்க. இதயத்தோட நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு மூச்சு பயிற்சி பண்ணணும்னா பண்ணிக்கலாங்க. இதயத்தோட நேரத்தில் சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு தியானம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரத்த அழுத்தம் குறையும். அதே மாதிரி இதய வியாதி இருக்கிறவங்க அந்த நேரத்தில் கருப்பு திராட்சை, அதாவது விதையுள்ள கருப்பு திராட்சை ரசத்தில் ஒரு 2-3 பல் பூண்டை நல்லா தட்டி போட்டு கலக்கி
குடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இதய நோய் இப்படியும் ஒரு 20 நாள் 30 நாள் குடித்தாங்கன்னா இதய நோய் கட்டுப்படும், சரியாகும். எந்த நேரத்தில்ங்க? காலையில் 11லேருந்து 1 மணிக்குள்ளாடி இதயத்தோட நேரம். அந்த நேரத்தில் அமைதியான வேலைகளை பண்ணணும், கடினமான பணிகளை பண்ணக்கூடாது. கடுமையான உடற்பயிற்சி, கடுமையான மூட்டை தூக்குதல், இந்த மாதிரி வேலைகளை அதிகமாக பண்ணக்கூடாது. அப்படி அந்த வேலையில் இருக்கிறவங்க கூட அந்த நேரத்தில் அது கொஞ்சம் எளிமையாக இருக்கிற மாதிரியான வேலையை மாற்றிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், இதுதாங்க முக்கியமான நேரம், சிறுகுடலோட நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய சாப்பிட்லாம், கல்லை தின்னாலும் செரிச்சு போயிடுங்க. இந்த நேரத்தில் நிறைய சாப்பிடுங்க, நல்ல உணவை சாப்பிடுங்க. என்ன, கைக்குத்தல் அரிசியில் பண்ண சாதம் சாப்பிட்லாம், நிறைய காய்கறி வச்சுக்கலாம். என்ன, பொதுவாக சாதத்தை வந்து இவ்வளோ வச்சுக்காங்க, காய்கறி வந்து இவ்வளோ வச்சுக்காங்க காய்கறியை. என்ன, அப்போ தான் அது வந்து ஒரு சரிவிகிதமான ஒரு உணவாக இருக்கும். சாதத்தை இவ்வளோ வச்சுட்டு காய்கறி இத்தினோண்டு வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாதுங்க, அது தவறு. அதனால் இந்த சிறுகுடலோட நேரத்தில் நல்ல உணவை சாப்பிடுங்க. அதாவது 1 மணிலேருந்து 3 மணிக்கு உள்ளாடி சாப்பிட்ருங்க. குறிப்பாக 1லேருந்து 2 மணிக்குள்ளாடி சாப்பிட்ருங்க. சாப்பாட்டுக்கு உடனே தண்ணி குடிக்கக்கூடாது, அரை மணி நேரம் கழித்து தண்ணி குடிச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இது வந்து சிறுநீர் பையோட நேரங்க. இந்த சிறுநீர் பையோட நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நேரத்தில் அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா அது தன்னோட உச்சபட்ச ஆற்றலை வெளிப்படுத்தி அது சிறுநீரை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது, கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். இந்த நேரத்துலையும் உணவு எடுத்துக்கூடாது. முடிஞ்சால் இந்த நேரத்தில் சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிக்கலாம், ரொம்ப நல்லது. சிறுநீர் பையோட நேரம் 3லேருந்து 5 வரைக்கும். அடுத்தது 5லேருந்து 7 மணி வரைக்கும் இது வந்து சிறுநீரகத்தோட நேரம். இந்த சிறுநீரகத்தோட நேரத்தில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தியானம் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், உடற்பயிற்சி பண்ணலாம். நம்ம வேர்வை வர்ற வரைக்கும் இந்த நேரத்தில் உடற்பயிற்சி பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சிறுநீரகத்தோட வேலை பளு வந்து குறையும். ஏன்னா வேர்வையில் பாதி கழிவுகள் வெளியில் போயிடும். இந்த வேர்வை போகலைன்னு வைங்களேன், அந்த வேலையும் சேர்த்து சிறுநீரகம் பண்ணணும். அப்போ அதுக்கு வேலை அதிகமாகிடும். அப்போ வேர்வை வர்றதுக்கான உடற்பயிற்சி பண்ணிக்கலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் 5லேருந்து 7க்குள்ளாடி பண்ணிக்கலாம். நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கேட்கலாம், நல்ல பாட்டை கேட்கலாம். என்ன, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வளரும். என்ன, இதே நேரத்தில் தான் நீங்கள் வந்து இதே நேரத்தில் தான் நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம் வரும். 5லேருந்து 7க்குள்ளாடி நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இப்படிலாம் பயம் வருங்க. ஏன்னா இந்த சிறுநீரகம் பலவீனமாக இருந்தால் அந்த பயம் வரும். அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இரவு 7லேருந்து 9 மணி வரைக்கும் இது வந்து பெரிகார்டியம், அதாவது இருதய மேலுறையோட நேரம். இந்த இருதய மேலுறை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இருதயத்தை ஒரு கவசம் மாதிரி அது காப்பாற்றிட்டு இருக்கு. என்ன, இதயம் வந்து அங்கங்கே உராய்ந்து விடாமல் அது பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இரத்த ஓட்டம் பல இடங்களுக்கு நடக்கிறதுக்கு அது உதவி பண்ணுது. இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாப்பிட்டுக்கலாம். 7லேருந்து 9 மணிக்குள்ளாடி சின்னதாக ஒரு உணவு எடுத்துக்கலாம், அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு 10-50 புரோட்டா, ஒரு 4-5 கோழி பீஸு, அப்புறமா வந்துட்டு ஒரு நிறைய முட்டைகள், அது இதெல்லாம் போட்டு பயங்கரமாக சாப்பிட்டு அப்போ என்ன ஆயிரும், அது அந்த பம்ப் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப உச்சபட்சமாக அது வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யும்போது என்ன ஆயிரும், சீக்கிரம் உங்களுக்கு மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வரும். அப்போ இரவு உணவை சாப்பிட்டுக்கணும். 7லேருந்து 9 மணி வரைக்கும் பெரிகார்டியத்தோட நேரத்தில் சாப்பிடணும். ஆனால் குறைவாக சாப்பிட்டுக்கங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 9லேருந்து 11 மணி வரைக்கும் இது வந்து நம்ம உடலோட வெப்ப கட்டுப்பாட்டு அமைப்பு செயல்படக்கூடிய நேரம். இந்த வெப்ப கட்டுப்பாட்டு அமைப்பு ஒழுங்காக வேலை செய்யலைன்னு வைங்களேன், உங்களுக்கு உதட்டில் வந்து வெடிப்பு வரும். என்ன, உடம்பு பயங்கரமான சூடாக இருக்கும் எப்போ பார்த்தாலும். சில பேர் சொல்லுவாங்கள்ல, உன் கை என்னப்பா இப்படி சுடுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, ஏன் உன் மேலெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ரவுண்டாக வருது. சில பேருக்கு அந்த கொப்பளமாக வரும் உடம்புலலாம். இதெல்லாம் வெப்பத்தினால வரக்கூடியது. சில பேருக்கு இந்த கால் கையெல்லாம் வெடிப்பாக வந்துடும். இதெல்லாம் வெப்பத்தினால வரக்கூடியது. இதெல்லாம் சரி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த 9லேருந்து 11 மணி வரைக்கும் இருக்கிற நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. அந்த நேரத்தில் போய் தூங்கிடுங்க. 9லேருந்து 11 வெப்ப கட்டுப்பாடு அமைப்பு செயல்படக்கூடிய நேரத்தில் தூங்கிடுங்க. பித்த சம்மந்தப்பட்ட அத்தனை வியாதிகளும் உங்களுக்கு குணமாகிவிடும்.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 11லேருந்து 1 மணி வரைக்கும் இது வந்து பித்தப்பையோட நேரங்க. பித்தப்பை என்ன பண்ணுது, பித்த நீரை அங்கே சேமித்து வச்சுட்டு அதுக்கு பிறகு அது வெளியில் விடுது. இந்த பித்தப்பையோட உச்சபட்ச நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தூங்கிட்டு தாங்க இருக்கணும், வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது 1லேருந்து 3 மணி வரைக்கும் இது கல்லீரலோட நேரங்க. இந்த கல்லீரலோட நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தூங்கிட்டு தான் இருக்கணும். அந்த 9 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம காலையில் இந்த 3 மணி வரைக்கும் கல்லீரலோட நேரம் வரைக்கும் என்ன பண்ணணும்னா தூங்கிட்டு இருக்கணும், படுக்கையில் இருக்கணும். இந்த நேரத்தில் யாரெல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மிக பெரிய 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 வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும். என்ன, ஏதோ ஒருத்தருக்கு வேலை இருக்கும், அவர் நைட்டில் முழிச்சு தான் ஆகணும், அவரோட தலையெழுத்து. சில பேருக்கு வேலையே இல்லை, சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டு இப்படின்னு முடிச்சிட்ருக்குறான். எதை பார்த்துட்டு, முகநூலை பார்த்துட்டு, யூடியூப்பை பார்த்துட்டு, வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு அப்படி உட்காந்துருக்குறாங்க தேவையே இல்லாமல். சில பேர் எங்கேயோ பஸ்ஸை பிடிச்சி போய் இன்னொரு ஊரில் இறங்கி அங்கே போய் ஏதோ திருவிழாவை பார்த்துட்டு வர்றாங்க. என்னைக்கா ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள், ஒரு 2 நாள் அப்படின்னா பரவாயில்லைங்க. வழக்கமாக இந்த மாதிரி பழக்கத்தை 9 மணிக்கு மேலே இந்த 3 மணிக்கு உள்ளாடி யாரெல்லாம் வச்சுருக்குறாங்களோ அவங்க உடம்புல மிக மிக பெரிய சிக்கல்கள் வருங்க. அதனால் அந்த நேரத்தை தூங்குறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கங்க. குறிப்பாக 9லேருந்து 5 மணி வரைக்கும், காலையில் 5 மணி வரைக்கும் கூட நீங்கள் தூங்கலாம். அந்த நேரத்தை தூங்குறதுக்கு பயன்படுத்திக்கங்க. இப்போ நான் சொன்ன இந்த முறைகளை எல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் உடல் என்றைக்குமே ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக நலமாக இருக்குங்க. இதை நான் வந்து கடைப்பிடித்து பார்த்து இதை நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எனக்கே நான் இதை உணர்ந்திருக்கேன், இதோட பயன்களை. இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்களும் கடைப்பிடிங்க, இதோட பயன்களை எனக்கு பின்னாடி கூறுங்க. நன்றி, வணக்கம். இப்போ இந்த பதிவை பார்த்தவங்க எல்லாம் என்ன பண்ணுங்கள், இதை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க, இல்லை கருத்து தெரிவிங்க. என்ன, இதனால் இதே மாதிரி இந்த உடல் கடிகாரத்தால் பயனடைஞ்சவங்க தங்களோட குறிப்புகளை சொல்லுங்கள், அனுபவங்களை சொல்லுங்கள். இந்த பதிவை வந்து யூடியூப்பில் பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு உதவுங்க. நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன். வணக்கம், நலம் பெறட்டும்.